வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நிலையிலும் வேதாத்திரியத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷி அவரோட கவி ஒண்ணுங்க. ஞானக்களஞ்சியம் 829வது கவி. பிறந்து விட்டதால் வாழ்ந்தே ஆக வேண்டும். வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை. எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும். உலகில் ஆயுள் மட்டும். வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம பிறக்கல. ஆனாலும் ஒரு கேள்வி, ஏன் பிறந்தோம் அப்படின்னு நம்ம அடிக்கடி முன்னாடிலாம் மனசுக்குள்ள கேட்டுட்டு இருப்போம். மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வினைப்பதிவு அப்படின்னு சொல்றாங்க. வினைப்பதிவின் காரணமாகத்தான் நாம் பிறந்திருக்கோம். பிறந்து விட்டோம், வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக, அமைதியாக, மன நிறைவாக வாழ வேண்டும். அப்படித்தான் இயற்கை நமக்கு வழி அமைத்து கொடுத்திருக்கிறது. இயற்கையில ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மகான்கள் சொல்றாங்க. பின் ஏன் அப்படி வாழ முடியவில்லை அப்படின்னா, பிறப்பின் தொடக்க காலத்துல நமக்கு பாத்தீங்கன்னா ஐயுணரின் மூலமாகவே வாழ வேண்டியுள்ளதால் புலன் கவர்ச்சியில் அறிவை இயக்கி பழக்க பதிவுகளில் சிக்கிக்கொண்டு உணர்ச்சி வயமாகி அறிவில் குறுகி தனக்கும் பிறருக்கும் துன்பங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்மளால நிறைவா வாழ முடியல அப்படின்னு சொல்றாங்க. வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் அவர்கள் குறிப்பிடுறாங்க. மகரிஷி அவங்க சொல்றாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன். என்றென் வினை மறந்தேன். இறைவா உனை மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு என்கிறார் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். புறநானூறு பாடல் ஒண்ணுல பாத்தீங்கன்னா விளக்கம் அதுக்கும் கொடுக்குறாங்க. ஆற்று நீர் வழிபடும் புனை போல் ஆருயிர் முறை வழிபடும் அப்படின்னு சொல்றாங்க. அது முறை அப்படின்னு சொன்னாவே வினை, பால், ஊழ், வினை, விதி அப்படின்னு பல பெயர்கள் அது குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆற்றின் போக்கில் மிதந்து செல்லும் தெப்பம் போல் நம் வாழ்க்கை நம்முடைய வினையின் வழியே அப்படின்னு சொல்றாங்க. அதே போல புறநானூறு பாடல்ல கூட, இந்த சிலப்பதிகாரம் பாடல்ல கூட சொல்றாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது முற்பிறவி பயன் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வினை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாங்க. கண்ணதாசன் பாடல்ல கூட அந்த வினையை பத்தி சொல்லியிருப்பாங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி வினையின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இதை தீர்க்கறதுக்கு வழி இருக்குன்னு திருமந்திர பாடல்ல சொல்றாங்க. திளைக்கும் வினைகடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. திளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் வேற்றுணையாமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுவரை சேர்த்து வைத்துள்ள பதிவுகள் வினைக்கடலை கடக்க பதிவுகள் இருக்கு. வினைகடல் போல இருக்கு. அதை கடக்கணும் அப்படின்னா தவம், அறம் இவற்றில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கும் நம்ம சந்ததிக்கும் இது போகாம இருக்கணும். நமக்கு அப்புறம் நம்ம சந்ததிக்கு இது போகாம இருக்கும். இதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மகரிஷி அவங்கதான் அழகா பயிற்சி முறையா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. மன தூய்மைக்கு அகத்தவம், வினை தூய்மைக்கு அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த பயிற்சியில நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு எடுத்து கொடுக்கும். இது வேண்டாம் அப்படிங்கறத முன்னாடியே நமக்கு எடுத்து கொடுக்கும். அதாவது நம்ம செய்யாத விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது செயலுக்கு வராத தத்துவமும் இறந்தபின் செய்யும் மருத்துவம் பயன் தராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பயிற்சி எடுத்துட்டு முழுமையா அதை நம்ம கடைபிடிச்சு மன தூய்மை பெறணும் அப்படின்னா அகத்தவம் செஞ்சே ஆகணும். வினை தூய்மைக்கு அகத்தாய்வு பயிற்சிகள். இது ரெண்டு மட்டுமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு வினைகள் இருந்தாலும் அது காலத்தால் அப்படியே நமக்கு மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைப்பதிவுகள் தான் பிறப்புக்கு காரணம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப வினைகளை போக்கிக் கொண்டு இறைநூறு பெற முடியும் அப்படின்னு மகான்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பயிற்சிகள் மட்டும்தான் நமக்கு உதவியா இருக்கும். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி.
அதாவது அனுபவம் என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. அதாவது அவ்வப்போது நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அத நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் விளைவு நன்மை, தீமை அப்படிங்கிற நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கிறது தான் அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலுமே கூட நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்த எல்லாருமே எடுத்துக்கிறோமா அப்படின்னா, அது நம்ம பேச்சு வாக்குலலாம் சொல்லுவோம். ஒரு விஷயத்துல பட்டா தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். அப்ப எவ்வளோ இருந்தாலும் வந்து அந்த அனுபவம் கிடைச்சா தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு எண்ணம், ஆசைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது, அது நிறைவேறாம அப்படியே பூர்த்தி அடையாமயே இருக்கு. அத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. இது இறைவன் லீலை அப்படிங்கிறாங்க. அதாவது ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன. அப்ப குற்றங்களும், பாவங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுதுன்னு சொல்றாங்க. அப்போ அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை, தீமை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தவறுகள் மூலம் தான் மனிதன் வந்து உண்மைய உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. அதனால தான் வந்து இறைவன் வந்து ஆசையை தூண்டி விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆண்டவனே நமக்கு வந்து அனுபவமாகவும் வர்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவனுடைய அனுபவம் அப்படின்னு சொன்னா, "பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரேன இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பாரேன இறைவன் பணித்தான். வாழ்வில் வருவது யாதென கேட்டேன், வாழ்ந்து பாரேன இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்வினில், ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன்." ஆண்டவன் சற்று அருகில் வந்து, "அந்த அனுபவம் என்பதே நான் தான்" என்றான். அப்போ தவறுகள் வந்து அனுபவங்களை கூட்டும். அதே மாதிரி அனுபவங்கள் தான் நமக்கு வந்து தவறுகளை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து அனுபவங்கள் நெறைய வாழ்க்கையில கிடைச்சுட்டே தான் இருக்கு. அத மகிழ்ச்சி அவங்க தான் அழகா கவியில வந்து ஒரு அனுபவம் அப்படிங்கிற கவி 174வது கவியில அழகா சொல்றாங்க பாருங்க. "தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிர் அறிவாம். புலன்கட்கேற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலை கடமை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கேற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்களாம். திரும்பத் திரும்பச் செய்ய அனுபவமாம். தேவையே அறிவியக்க முதல் கட்டமாம். தன் மூல நிலையுணர்தல் முடிவு கட்டமாம்." அப்ப எவ்வளவு அழகா நமக்கு பிரிச்சு குடுத்துருக்காங்க பாருங்க. நம்முடைய தேவையும், விருப்பத்தையும் உடல் கருவிகள் அதாவது நமக்கு தேவை இருக்கு, விருப்பம் இருக்கு. உடல் கருவிகள அளவோடும், முறையோடும் அனுபவித்து அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு அழகா பிரிச்சு நமக்கு குடுத்துருக்காங்க பாருங்க. அனுபவித்து இறுதியாக தன் மூலத்தையும், முடிவையும் உணர்ந்து கொள். உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு குடுத்துருக்காங்க ஐயா அவங்க. அப்ப எவ்வளோ நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும், ஐயா அவங்க பயிற்சியில குடுக்கறது மூலியமா தான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, "வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும்." ஏன்னா நம்ம பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு அவசியமான வசதிகள், ஆ அனைத்தும் நமக்கு கிடைக்கணும், காலகாலத்துல கிடைக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நெனைச்சிருப்போம் இல்லைங்களா? அதுதான் அந்த சுதந்திரம் தான் உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ப அ பெறணும், அளவோடு அனுபவிக்கணும். நம்ப அனுபவிச்சது போக அறியாதவங்களுக்கும், இயலாதவங்களுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அததான் மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. கடமை, உரிமை 2யும் சேர்த்தே சொல்லியிருப்பாங்க ஐயா அவங்க. அந்த உரிமையும், கடமையும் நம்ம அனுபவிக்கும் பொழுது, உரிமைய அனுபவிக்கிறப்போ, உரிமைய அனுபவிக்கிறோம், கடமைய நிறைவேற்றுறோம். அப்போ மத்தவங்களோட உரிமையும், கடமையும் பாதிக்கப்படாம நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் தன் கடமைய செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சரிவர செஞ்சாங்க அப்படின்னா, உரிமை பாதுகாக்கப்படும். ஒவ்வொருத்தரோட உரிமையும் பாதுகாக்கப்படும். அததான் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒழுக்க முறையாக நீதி அப்படி ஒழுக்க முறையாக அத நீதின்னு சொல்லி மென்மையா சொன்னாங்க. அப்போ நீதிய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டங்கள் இயற்றப்பட்டன. சட்டங்கள் வந்தது. ஆனா, அதையும் மீறினால் அந்த சட்டங்கள பாதுகாக்கணும், அதுபடி நடந்துக்கணும் அப்படின்னா, அத மீறினா குற்றங்கள், தண்டனை வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னா, வாழ்க்கை தத்துவங்கள ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் சிந்தனையாளர்கள் காணும் விளக்கம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலை எப்படி இருக்கு? அப்படின்னு ஐயா அவங்க சொல்றாங்க. "இன்றைய அரசியல் முறைகளை கூர்ந்து கவனித்தால் நாம் எதை காண்கிறோம்? பெரும்பாலும் சட்டங்களாலேயே குற்றங்கள் தோன்றுகின்றன. அக்குற்றங்களை குறைக்க மேலும் சட்டங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன." அது அழகா மகரிஷி அவங்க குடுத்திருக்காங்க. "மனித வாழ்வை பாழாக்கும் மாய கருவிகளாக இருக்கின்றன." அப்படின்னு சொல்றாங்க.
ஆனாலும் மகரிஷி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள ஆறுதல் படுத்துற மாரி ஒரு விஷயம் சொல்றாங்க. "குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம்." அப்போ பழைய சமுதாயத்துல இருக்கக்கூடியது நமக்குள்ள வினைப்பதிவா இருக்கு. நம்ம பயிற்சியின் மூலியமா அத சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உரிமை அதாவது ஒருத்தரும் கடமைய செய்யும் பொழுது உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்னா, ஐயா அவங்க ஒரு தடவ வெளிநாடு பயணம் போகும்பொழுது, ஆ விசா குடுக்குற அலுவலகத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அங்கிருந்து அதிகாரி எழுந்து நின்னு அவங்கள கை குலுக்கி, நான் உங்களுக்கு ஐயா உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து விசா ஒரு 10 நாள் நீங்க நீட்டிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா தயவு செய்து நீங்க ஒரு 10 நிமிடம் அமர்ந்துருங்க. நான் உங்களுக்கு வந்து அந்த காரியத்த முடிச்சு குடுக்குறேன்னு சொல்றாங்க. உடனே ஐயா அவங்க நெனச்சு பாக்குறாங்க. நம்ம ஊர்ல எப்படி இருக்கு நெலைமை? நம்ம வந்து அரசாங்கத்த அலுவலிச்சேன்னா வரி கொடுக்கும் குடிமகன் எவ்வாறு நடத்தப்படுகிறான்? அப்படிங்கிற மாரி ஐயா அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ எவ்ளோ நம்மள அலக்கடிக்க விடுறாங்க. அப்ப இந்த நிலை மாறணும். அப்படின்னு சொன்னா, நம்ப இந்த சங்கங்கள் மூலியமா இந்த சங்கங்கள் மூலியமா அ முயற்சி எடுத்தா தான் முடியும். அப்ப ஒவ்வொருவரும் உணரணும் இத அப்படிங்கிறது மாரி ஐயா அவங்க விளக்கி சொல்லியிருப்பாங்க. அப்போ மற்றவருடைய உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கும் செயல். அப்ப இது எங்கிருந்து வந்தது? அப்படின்னு மகிரிஷி அவங்க நமக்கு அழகா விளக்கமா குடுத்துருக்காங்க. அப்போ உரிமை அப்படிங்கிறது ஆ வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது. அது எங்கிருந்து வந்தது? விலங்கு குணம் அப்படிங்கிறாங்க. அப்ப விலங்கு குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நமக்கு ஐயா அவங்க அழகா குடுத்திருப்பாங்க. ஒரு 4 குணங்கள் குடுத்திருப்பாங்க. விலங்கு குணம் 1 வந்து பிற உடலை வதைக்கும். ஆனா அதே மனித குணம், எனது உழைப்பின் மூலமே வாழ்க்கை நடத்துவேன் அப்படின்னு ஐயா அவங்க ஐந்தொழுக்க பண்பாட்டுல குடுத்திருப்பாங்க. விலங்கு குணம் பிற உடலை அழித்தல். மனித குணம் பிறருடைய மனதையும், உடலையும் எவ்வகையிலும் வருத்த மாட்டேன். விலங்கு குணம் உயிர் பறித்தல். மனிதனுடைய குணம் பிற உயிர்களை உணவுக்காக கொல்ல மாட்டேன். அடுத்து விலங்கு குணம் வந்து பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். ஆனா நம்மளுடைய குணம் வந்து பிறருடைய வாழும் சுதந்திரத்தையும், பொருளையும் பறிக்க மாட்டேன். அப்போ மனிதன் வந்து அந்த குணத்த தெரிஞ்சுக்கிட்டான். பயிற்சி எடுத்துட்டோம் இப்போ. அப்ப கடைசியா என்ன பண்ணும்? என்னால் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்க தொண்டு செய்வேன். இதுதான் ரொம்ப உயர்ந்த குணம் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் வந்து மலர் பானையிடம் ஒருவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, "கொட்டும் மழையிலும் மட்டும் அல்லாமல், கொளுத்தும் வெயிலிலும் கூட, உன்னால் மட்டும் எப்படி சில்லென்று இருக்க முடிகிறது?" என்று. அதற்கு மண்பானை சொன்னது, "எனது ஆரம்பமும் முடிவும் மண்தான் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா, என்னுடைய தொடக்கமும் முடிவையும் நான் உணர்ந்தே இருக்கிறேன்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மண்பானை சொல்லுது. ஆ அப்போ ஒருவன் வந்து தொடக்கத்தையும், முடிவையும் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னா, அவன் எதுக்கு சூடாக இருக்க போகிறான்? அப்படிங்கிறதையும் வந்து இந்த கதை வந்து நமக்கு சொல்லுது. அப்போ தொடக்கமும், முடிவும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையில நிறைவா வாழலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மூலத்தையும், முடிவையும் உணர்ந்து நமக்கு வந்து மூலத்தையும், முடிவையும் உணரக்கூடிய கல்வி தான் நமக்கு வந்து மகானவங்க நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம உணர்ந்துட்டு குரு காட்டி வழியில வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைவாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இறுதியா வந்து மகரிஷி அவர்களுக்காக ஒரு பாடல் ஒண்ணு. அந்த பாடல் பாடி நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன். இந்த உலகமே விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்று நமக்காக இறைவன் கொடுத்த வரம் மகரிஷி அவர்கள். அவர்களுக்கான பாடல் ஒன்று. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல வளர்ந்த விழி வண்ணமே சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து வளர்ந்த அருள் தந்தையே. மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல வளர்ந்த விழி வண்ணமே சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தன்னில் பிறந்து வளர்ந்த அருள் தந்தையே. புத்தன் தந்த வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றும் இல்லையே இங்கு வாழ்ந்து முடிந்த பின்னும் பிறரும் வாழும் வழி மொழிந்த அருள் தந்தையே. அமைதி படை கொண்டு உலகை வலம் வந்து அமைதி நிலவ உழைத்தான் வழிகள் பலவும் அமைத்தான்
அமைதி படை கொண்டு உலகை வளம் வந்து அமைதி நிலவ உழைத்தாய். வழிகள் பல அமைத்தாய். தனி மனித அமைதி ஒன்றே அதற்கு வழி என்று பயிற்சி முறைகள் வகுத்தாய். பயிற்சி முறைகள் வகுத்தாய். மொழிகள் பல கோடி மனங்கள் பல கோடி இணைக்கும் மொழியானது நீ வகுத்த கலையானது. மொழிகள் பல கோடி மனங்கள் பல கோடி இணைக்கும் மொழியானது நீர் வகுத்த கலையானது. இந்த உடலும் மனதும் என்றும் ஒன்றாய் இணைத்து வைக்கும் எளிய வழியானது. எளிய வழியானது. புத்தன் தந்த வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றும் இல்லையே. இங்கு வாழ்ந்து முடிந்த பின்னும் பிறரும் வாழும் வழி மொழிந்த அருள் தந்தையே. உலகில் உனை நாடி அருமை உணர்ந்த வழி வந்த கதை சொல்லவா. கனவில் இலையாக காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. பிரித்த கதை சொல்லவா. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து வாழ்ந்தாயா. இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் உன் புகழும் மறையாதையா. உன் புகழை மறைக்க முடியாதையா. அன்பே ஆரிராரே ஆரிராரே ஆரிராரே. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக அருமைங்கம்மா. சாந்திமா ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான கருத்துக்கள். ஒரே ஒரு சின்ன சஜஷன், நல்ல வாய்ஸ், அழகா வாய்ஸ், கொஞ்சம் சவுண்டா பேசிருந்தீங்கன்னா இன்னொரு அப்புறம் வார்த்தைகள் பேசும்போது சிலதெல்லாம் அப்படியே முழுங்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த கிளியரா புரியல நீங்க என்ன வார்த்தையை சொல்ல வரீங்க பாட்டு பாடும் போதெல்லாம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நன்றி. எனக்கு முதல் நாள படபடப்பு. நன்றிங்கம்மா. படபடப்பா முதல் நாள் பேசுறதுனாலங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணுங்க, பரவாயில்லம்மா. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா நிச்சயமா நீங்களும் சூப்பரா வருவீங்க. வாழ்த்துக்கள். இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்கன்னு சொன்னாரு. திருமூலர் சொன்னாரு, திருமூலர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம மகரிஷி சொன்னாருன்னா ஐயா ஐயான்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் அதுதான். ஆனா மகரிஷின்னு சொல்லுங்க. வேதாத்திரி ஐயர் சொன்னாரு, வெறும் ஐயான்னு சொல்லாம வேதாத்திரி ஐயர் சொன்னாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவர்தான் எடுபடும் ஒரு சபையில. சரியா? நம்ம சாதாரணமா நம்ம மன்றத்துல பேசுனா இந்த மாதிரி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுவே நம்ம வெளியிடங்கள்ல பேசும்போது அவங்க சொன்னாங்கன்னு ஸ்ட்ராங்கா அதை வலியுறுத்தி சொல்லணும். அது மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா சூப்பர்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் சாந்திமா. ஆமா, வாழ்க வளமுடன்மா. என்ன ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி இருந்தீங்க. ஆனா என்ன ஒரு அழகான ஒரு உரைமா. அம்மா சொன்ன மாதிரி அழகா நிறுத்தி இது பண்ண இன்னும் அருமைங்கம்மா. அந்த பாட்டு அந்த வரிங்கெல்லாம் நீங்க போட்டீங்களாம்மா? இல்லைங்கம்மா, வேற ஒருத்தவங்களுக்கு தான் நான் பாடி. எனக்கு பிடிக்கும் இந்த பாடல், மகரிஷியோட பாடல். அதனால சரி நான் கொஞ்சமா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சரி பாடலாமா என்னமோ தெரியல, இருந்தாலும் சரி டைம் அதனால இல்ல அருமை அருமை. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த நீங்க இந்த தியானமும் அறிவு விழிப்பு நிலையில குரூப்ல இருக்கீங்க தானுங்களா? நானு ஆமாங்கம்மா, பேர் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்புமா. அருமையா இது பண்ணீங்க. நீங்க ட்ரை பண்ணலாம். ஐயா முத்து ஐயா
போடுறாரு இல்லைங்களா மாசத்துல ஆ பேசுறதுக்கு, அதுல நீங்க சரிங்க. அழகா பேசுறீங்க. நீங்க ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு தலைப்பு போட்டுட்டு இனிமேல் ட்ரை பண்ணுங்கம்மா. ஆ அருமைப்பா. சரி. சரி வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சாந்தி. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. திடீர்னு ஆரம்பிச்சு இடம் காலியா இருந்தது. ரொம்ப சிறப்புமா. நல்லா ஆமா சொன்னீங்க. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஆமாம்மா. ஒரு கவிதைக்கு ம். தான் சொல்றேன்னு ஒரு ஆரம்பிச்சேன். கவிதாங்கம்மா நான் எடுத்திருந்தேன் ரொம்ப நாள். சரி எனக்கும் பேசணும்னு ஆசைங்கம்மா. சரி ஒரு மாதிரி படபடப்பா இருந்து ஃபர்ஸ்ட் தடவை பேசுறதுனால சரி எப்படி இருக்கோ தெரியல. அதனால சிம்பிளா சரிங்கம்மா. ம். நேரம் பேசிட்டீங்கம்மா. சூப்பரா இருந்துச்சுமா. நல்லா நன்றிங்கம்மா. பாட்டு குரல் நல்லா இருந்தது. அருமையான பாட்டு. அது திருப்பூர் ரவிக்குமாரா என்னவோ அந்த பாட்டு பாடினான்னு நினைக்கிறேன். மகரிஷி பத்தி. இல்லைங்கம்மா அது வேற ஒருத்தங்க ஒரு பொண்ணு ஒருத்தங்க அங்க ஆலியார்ல இருந்தாங்கம்மா. அவங்க இப்போ இல்ல அவங்க வந்து ஒரு தடவை நாங்க போயிருந்தப்போ அவங்க பாடினாங்க. அது நான் நோட் பண்ணி வளமுடன் வச்சிருந்தேன். சாந்தி அம்மா. அம்மா ரொம்ப அம்மா நல்லா வாழ்க. இருந்தது உங்களுது. முதல் தடவை மாதிரியே இல்ல, நல்ல ஃப்ரீ ஃப்ளோவா இருந்தது ஸ்பீச். பாட்டெல்லாம் வேற பாடினீங்க. ஓகேங்கம்மா நல்லா நன்றி. இருந்தது, அருமையா இருந்தது. கலாவதி அம்மா ஏதாவது கரெக்ஷன் சொல்லி இருந்தா அதை மேற்கொள்ளுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றி. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா நன்றிங்கம்மா. சாந்தி அம்மா வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அம்மா அம்மா வாழ்க மீண்டும் வளமுடன். நிறைய உரை கொடுத்து உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா வாழ்க வளமுடன்.